ஹெல்த் கேர்ன்ற ஒரு செக்டார் பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃப்லையுமே டச் பண்ணுற ஒரு செக்டார். பட் இது ஒரு இன்வெஸ்டருக்கு வெல்த் கிரியேட்டராகவும் அமையுமா? இதுதான் வந்து பந்தன் ஹெல்த் கேர் ஃபண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா. பட் இந்த செக்டார் ஃபோக்கஸ் ஃபண்ட் ஆக்சுவலி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பிளேஸை டிசர்வ் பண்ணுதா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic.investment.in. இதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இதை பற்றி சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு செக்டாரல் ஈக்விட்டி ஃபண்ட். இது ஹெல்த் கேர் ஸ்பேஸில் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லைக் ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பயோடெக்னாலஜி, டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட். ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோயிங் ஹெல்த் கேர் டிமாண்ட்லேருந்தும் அண்ட் குளோபல் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லேருந்து பெனிஃபிட் ஆகிறது தான் இதோட எய்ம். இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் 10th November 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 24th November 2025. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி, செக்டாரல், ஃபார்மா அண்ட் BSE ஹெல்த் கேர் TRI தான் இவங்க ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸாக வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே ரிடீம் பண்ணால் 0.5% வந்து எக்ஸிட் லோடாக இருக்குது. இதில் என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1000 rupees. அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் மிஸ்டர் விராஜ் குல்கர்னி அண்ட் மிஸ்டர் பிரிஜேஷ் ஷா. அண்ட் ரிஸ்கோ மீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் பிரைமரியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் கம்பெனிஸோட ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷனை இன்வெஸ்டர்ஸ்க்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணுன்றது தான் இவங்களுடைய பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இப்போ இதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, க்ரோயிங் ஹெல்த் கேர் செக்டார் பொட்டன்ஷியல். இப்போ ரைசிங் பாப்புலேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் நீட்ஸ், இது எல்லாமே ஹெல்த் கேரை ஒரு லாங் டேர்ம் க்ரோத் ஸ்டோரியாக தான் வச்சிருக்கு. அண்ட் நம்பர் 2, ஹெல்த் கேரோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக தான் மோஸ்ட்லி இருக்கும், ஈவன் எக்கனாமிக் ஸ்லோ டவுனாக இருந்தாலுமே. அண்ட் நம்பர் 3, ஹெல்த் கேர் செக்டாருக்குள்ளேயே டைவர்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கு. ஏன்னா இதில் என்னென்ன இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஃபார்மா, ஹாஸ்பிட்டல்ஸ், டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் மெடிக்கல் டெக்னாலஜியில் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதில் நமக்கு மல்டிபிள் க்ரோத் அவென்யூஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்பர் 4, இதில் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. லைக் பயோடெக்னாலஜி, டிஜிட்டல் ஹெல்த், இல்லைனா நியூ மெடிசன்ஸ், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபியூச்சர் வெல்த் கிரியேஷன் இதை ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்டார் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் தான். இது ஹெல்த் கேருக்கு மட்டும் லிமிட்டடாக இருக்கிறதுனால டைவர்சிஃபிகேஷன் மற்ற ப்ராடர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி தான். இன்னொன்று நம்பர் 2, பாலிசி அண்ட் ரெகுலேஷன் சேஞ்சஸ்க்கும் இது ரொம்ப சென்சிட்டிவ். லைக் கவர்மெண்ட் ப்ரைஸ் கண்ட்ரோல்ஸ், அப்ரூவல்ஸ் இல்லை ரெகுலேஷன்ஸ் கூட ரிட்டர்ன்ஸை இம்பேக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் நம்பர் 3, ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ செக்டாரல் ஃபண்ட்ஸ் ஆஃபன் பார்த்தீங்கன்னா ஹையர் காஸ்ட் இருக்கும் அதில் கம்பேர் டு இண்டெக்ஸ் ஆர் டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ். அண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் ஃபேக்டர்ஸ்னால வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கு. லைக் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் குளோபல் ஹெல்த் ட்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருக்கு. இன் ஷார்ட், இதோட ஃபைனல் டேக் அவே அப்போ என்ன? இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது பந்தன் ஹெல்த் கேர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இன் ஷார்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டாரோட க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டியை ரைட் பண்ண இந்த ஃபண்ட் வந்து அலோ பண்ணுறாங்க. பட் இது ஒரு கான்சென்ட்ரேட்டட் டீம், அதுலேயும் ஹையர் ரிஸ்க் அண்ட் காஸ்ட் இருக்கிறதுனால இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கோர் போர்ட்ஃபோலியோக்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு சேட்டலைட் ஹோல்டிங்காக, அவங்ககிட்ட இப்போ சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி ஹோல்டிங்காக நீங்கள் வேணால் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரையல் பேசிஸில் பண்ணலாம். பட் அதுவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் இல்லை ஃபினான்ஷியல் கோல்ஸோட மேட்ச் பண்ணி அலைன் ஆகுதான்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். பட் எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க அவ்வளோ வில்லிங்காக இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு திமேட்டிக், அதுவும் NFOல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இந்த தீமில் தான் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி சிமிலரான எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதுவும் ட்ராக் ரெக்கார்டோட இருக்கும். லைக் ஒரு 7 to 10 years மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் சைக்கிளில் அது எப்படி ஹைஸ் அண்ட் லோஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சு நம்மளால் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் இல்லை போர்ட்ஃபோலியோ இல்லாமல் நான் பண்ணுறதுனால இது ஒரு NFO இல்லையா, இப்போ தான் நமக்கு தெரியும் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால இங்கே ஒரு பிளைண்டாக ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி தான். ஸோ இது கோர் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணக்கப்புறம் இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நம்ம ஓவரால் ரிட்டர்ன்ஸ்மே போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப இம்பாக்ட் ஆகும். ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே ஒரு திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து எப்போ என்ட்ரு அண்ட் எக்ஸிட் ஆகுறதுன்னு கரெக்டாக
கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு இது இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணுறது லைக் பெட்டர். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஃபண்டில் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட அதுவும் சர்ப்ளஸ் இப்போ கேஷ் இருக்குது அப்படின்னா உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ஜஸ்ட் இப்போ ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரையல் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க. தென் ஒரு லாங் டேர்ம் பீரியட்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த டைமில் உங்கள் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை அக்கார்டிங்லி இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஒரு ட்ரையல் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட கன்சல்ட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க நிறைய ஃபேக்டர்ஸோட சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு அலைன் ஆகுதா, உங்கள் கோல்ஸ் உங்களுடைய ஆப்ஜெக்டிவோட அலைன் ஆகுதான்னு பார்த்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.